ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாதிருப்பார்களாக. சங்கீதம் 69 வசனம் 6. தாவீது தன்னோடு இருக்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறான். என்ன செய்கிறான்னா, சேனைகளின் கர்த்தாவே, என்னோட இருக்கிறவங்களாம் உமக்காக காத்திருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கணும். ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் என்னோடு இருக்கிறாங்க, அவங்க என் நிமித்தம் நாணமடையாமல் இருப்பார்களாக அப்படின்னு சொல்கிறார். இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை, அவர்கள் முகங்கள் நாணமடையவில்லை. கர்த்தருக்காக எந்த ஒரு மனிதன் காத்திருக்கிறானோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்பது உறுதி. அதுதான் தாவீது மற்றவர்களுக்காக, தன்னோடு இருக்கிறவர்களுக்காக, ஏன் நிமித்தம் அவங்க வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே, உமக்காக அவங்க காத்திருக்கிறாங்க, ஏன் நிமித்தம் உம்மை தேடுகிறவர்கள் நாணமடையாதிருப்பார்கள். உமது நிமித்தமும் நான் நிந்தைய சகித்தேன். அடுத்த வசனம், உமது நிமித்தமும் நான் நிந்தைய சகிச்ச ஆண்டவரே, இளைச்ச என் முகத்தை மூடிற்று, என் சகோதரருக்கு நான் வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு, தேவனே, உமக்காக நான் காத்திருக்கிறேன், நான் வெட்கமடையாதபடி செய்யுங்க, என் நிமித்தம் என்னோடு இருக்கிறவங்களும் வெட்கமடையாதபடி, உமக்காக காத்திருக்காங்க, உம்மை தேடுறாங்க, அதனால் நீங்கள் அவங்களும் வெட்கமடையாதபடி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து நாம் கேட்கணும், ஆண்டவரே, நான் வெட்கமடையாதபடி நீங்கள் செய்யுங்க, உமக்காக நான் காத்திருக்கிறேன்ப்பா, உம்மை நான் தேடுறேன் ஆண்டவரே, நான் வெட்கமடையாதபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு, நமக்காக வேண்டுதல் செய்கிறார், நம்மை வெட்கமடையாதபடி செய்கிறார். வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சார்ந்தருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேணும். ஏன்னா, உமக்காக நான் என் நிந்தையெல்லாம் சகித்தேன், நிந்தையை சகித்தேன் ஆண்டவரே, தகப்பனே, நீங்கள் தான் என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது பாருங்கள், இந்த 69ஆம் சங்கீதத்தை எழுதியிருக்கா. தேவனே, என்னை ரட்சிங்க, வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது, ஆழமான உளையான இதில் நான் உலையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க கூட எனக்கு நிலை இல்லை, நிலையாத ஜலத்தில் நான் ஆழ்ந்திருக்கிறேன், அமிழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என் மேலாம் புரண்டு போயிற்று அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, அதே வசனம் 3ஆம் வசனத்தில் பாருங்கள், நான் கூப்பிடுகிறனால் இழைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. என் கண்கள் பூத்து போகிற வரைக்கும் என் தேவனுக்காக நான் காத்து கொண்டே இருக்கிறேன், ஐயா, நீர் தான் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுதான் அதை சொல்கிறாரு, சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாதிருப்பார்களாக என்று சொல்ல. நீங்களும் நானும் அப்படி சொல்லும்போது கர்த்தர் நம்மை ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு காலம் வெட்கமடைய செய்ய மாட்டார். மற்றவர்களுக்கு முன்பு நம்முடைய தலை நிமிர செய்வார், வெட்கப்பட்ட இடத்திலே நம் தலையை தூக்கி நிறுத்துவார். பிரியமானவர்கள், இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? ஆழமான உலையில் சேற்றிலே அமிழ்ந்திருக்கிறீர்களா? நிற்க நிலையில்லாமல் இருக்கிறீங்களா? ஜலத்தில், ஆழமான ஜலத்தில், நிலையாத ஜலத்தில் அமிழ்ந்து போயிருக்கிறீங்களா? வெள்ளங்கள் புரண்டு போயிருக்கிறதா? கவலைப்பட வேணாம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிடணும், அவருக்காக காத்திருக்கணும், அவரை தேடணும். அப்போ கட்டாயம் நாம் ஒருபோதும் ஒரு நாளும் ஒரு காலம் வெட்கமடையாதபடி ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்துவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா. தகப்பனே, உமக்காக காத்திருக்கும் போது, உம்மை தேடும் போது நாங்கள் வெட்கமடையாமலும் நாணமடையாமலும் எங்களை பாதுகாத்து எங்களை தலை நிமிர செய்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கும். உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடணும் ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழும்படியாக, அதன் மூலம் வெட்கமடையாதபடி நீர் எங்களை செய்கிற பண்ணாலே உம்மை ஸ்தோத்திரித்து வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில், ஆபிரகாம் தன் ஊழியக்காரரிடம், ஆதியாகமம் 24:2-7.
இன்றைய கேள்வி: ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாய் இருந்தது யார்? ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாய் இருந்தது யார்?